நான் தமிழன் இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, மாட்டு இறைச்சி சாப்பிட்டா நீ தமிழன் இல்லைங்கிறது. நான் தமிழங்க, பச்சை தமிழன். கிவ்வே கொடுக்குறேன். ஸோ கிவ்வேல என்ன அப்படின்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 20. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் நம்மளோட வண்டியில் பேக் பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஓட்டாதீங்க, அது ஒரு ரிஸ்க் அப்படி இப்படின்னாங்க. ஸோ ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணி 1 lakh சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது இருக்குது, என்னென்னா கிவ்வே கொடுக்குறேன். ஸோ கிவ்வேல என்ன அப்படின்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 rupees கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கிவ்வேல நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம முதல்ல இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படிதான். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்கள் சும்மா இருக்கிற டைமுக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் இப்போ தான் இது பண்ணி ரெடி பண்ணி தந்தாங்க. ஸோ இன்னொரு வண்டியில் கிளச் பிளேட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஷூ மாட்டிட்டு கிளம்ப வண்டி தான். ஸோ அண்ணாணிக்கு நம்ம சொன்னாடே தெரியுதா, 3-2 அதான். ஸோ ஓகே, வாங்க மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 20. ஸோ நம்மளோட 1 lakh சீரீஸில் நம்ம வண்டியில் பின்னால் இருக்க அந்த பாக்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ எதுக்கு அப்படின்னா நம்ம பைக்கில் ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போக போகிறோன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம வண்டிக்கு ஒரு மாடிஃபைட் பண்ணுறதுக்காக, சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்காக போகிறோம். இங்கே சார்ஜர் எல்லா நாளும் அவசரத்தில் தாங்க பண்ண வேண்டியிருக்கு. சார் வண்டியை காலையில் தாங்க கழுவுனேன், ஃபுல்லாக டஸ்ட்டு. நான் இப்படி நிற்கல, நான் தூசியாக நிற்கும்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ ஒழுங்காகவே இன்ட்ரோ கொடுக்க முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் சரியில்லைங்க. இங்கே வரைக்கும் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 44 கிலோமீட்டர் போய் தான் அந்த அப்டேட்டே பண்ண வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக டாப் பாக்ஸ் மாற்ற போகிறோம். அது பார்த்திங்கன்னா முந்தி வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பில் இருந்துச்சா. ஸோ இந்த வட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது. அது கஸ்டமர் சைடில் ரிப்போர்ட் ஆகுதுங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனால்ட்டி உள்ளது. ஸோ நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 500 ரியால் 600 ரியால்லாம் பெனால்ட்டி விழுந்திருக்கு. ஸோ மந்த்லி சேலரியே 1000 ரியால் தான். இதில் 600 ரியால் 700 ரியால்லாம் பெனால்ட்டி விழும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டான் ப்ரோ கால் பண்ணுறாரு, ஒரே நிமிஷங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கம்மியாகிட்டே வந்துக்கிட்டு இருக்குங்க. இது என்னடா லாரியை கொண்டு இப்படி விட்டுருக்கீங்க, பார்க்கிங்க்கு வேறு இடம் இல்லையா, ஒதுக்கி விட்றாடே தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக நம்மளோட 16, 17, 18, ஸோ 19 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து 15, 16, 17, 18 பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா 13, 14, 12 வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஆர்டர் கம்மியாகுது. ஏன்னா என்ன ரீசன்னா, நூன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் சரிங்களா, நூன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கும்போது விளம்பரமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா சரி ஃப்ரீ டெலிவரி 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. அதனால் ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இங்கே வர வரத்தும் அதிகமாகிட்டு, ஹேங்கர் ஸ்டேஷனுக்கு வர ஸோ இங்கே வர்றதுக்கான வரத்தும் அதிகமாகிருச்சு. நம்மளே மாதிரி நிறைய ரைடர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தான் அந்த இது மாற்ற போகிறாங்க, பாக்ஸ் மாற்ற போகிறாங்க. ஸோ அதனால் நானும் டான் ப்ரோ தான் இன்றைக்கி முதல்ல மாற்ற போகிறோம். ஹெல்மெட்டும் இன்றைக்கி தந்தாலும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹெல்மெட் ரொம்ப காற்று போல் இருக்குங்க. இது சில பேர் மண்டையில், எனக்கு ஹெல்மெட் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு இது. ஏன்னா பிளாக் வைசர் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. இந்த வெயில் டைமில் ஓட்டும்போது கண் ரொம்ப பாதிப்பாக மாட்டேங்குது, ஹீட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. இப்போ நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்கிறனால நம்ம மொத்தத்திலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா.
ஸோ கூட இருக்க எல்லாருக்குமே மற்ற ரிஃபைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப லூஸு, க்ளவுஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்து ஸோ எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுறேன்னு எங்கள் ஓனர் சொன்னார் முந்தானத்து. ஸோ நேற்று ரெடி பண்ணிட்டார் போல், இன்றைக்கி போய் மாற்ற போயிட்டுருக்கோம். ஸோ மேபி ஹெல்மெட்டு, டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, நீல் பேடு எல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க வாங்காண்டான்னாங்க. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. க்ளவுஸ் மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சிருச்சு. அதனால் அதை மட்டும் மேபி மாற்றினாலும் மாற்றும், க்ளவுஸ் மட்டும். இல்லை அப்படின்னா நம்ம சொந்த காசு போட்டு ஒரு நல்ல க்ளவுஸ் வாங்கிட்டு ரிட்டன் அதை அப்படி ஊருக்கு கொண்டு போகலாம். இங்கே இவங்க தர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது கொடுத்துட்டு தான் போகணும். அது எந்த கிளிமான ஆகி தேய்மானம் ஆகியிருந்தாலும் அதை கொடுத்துட்டு தான் போகணும். அதனால் நான் ஒரு நல்ல க்ளவுஸ் ஒன்று வாங்கலான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் ஊருக்கு போகும்போது ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கிட்டு போயிடுவேன். ஏஜிபியோ, ஷார்க்கோ, ஏதாவது ஒரு நல்ல பிராண்டோட ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம அங்கே போன பிறகு ரைடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆல்ரெடி ஆக்சசரிஸ் நிறைய யோசித்து வச்சுருக்கேங்க. இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு ஒன்லி புதுசாக வாங்கிட்டு போகிறது மட்டும்தான். ரைடிங் கியர்ஸு, ரைடிங் கேஜெட்டு, ஸோ அப்புறம் டெக்கு கேஜெட் சரிங்களா, லேப்பு, கேமரா, மொபைல், அப்புறம் ஆக்ஷன் கேமராஸ், ஸோ இந்த மாதிரி டெக்கு, அப்புறம் பைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸு, ஹெல்மெட்ஸு, அந்த மாதிரி ரைடிங் க்ளவுஸு, கியர்ஸு, இந்த மாதிரி வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நல்லா வாங்கிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். இங்கே ரொம்ப வெயில் அடிக்குங்க, காற்று ஆனாலும் அடிக்க. அப்போ இந்த கேமரா நிலமை என்ன ஆகும், இப்போ ஆஃப் ஆயிருமே. சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ டைம் 3 o'clock ஆகுது. ஒரு 4:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் வெயில் கீழே இறங்கிடும். அப்போ இனலாயிருமா, அப்போ இந்த கேமரா ஹீட் ஆகாது. நான் வெடிச்சிருச்சுன்னா மூஞ்சி பக்கத்தில் இருக்குது, மூஞ்சும் சேர்ந்துல வெடிச்சு போயிடும். அதனால் நான் உங்களுக்கு வெயில் தாண்ட பிறகு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ டாப் பாக்ஸ் மாற்ற தான் 38 கிலோமீட்டர் சரிங்களா, ஒரு ஹைவே. இந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா மெரண்ட்ரிங். நான்லாம் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பயந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்த ஹைவே இதெல்லாம். ஏன் அப்படி, இதோட ஹைவே நிறையா இருக்குது. தமாம் ஹைவேங்கிறாங்க. தமாம் ஹைவேலாம் நம்ம ஓட்டியாச்சு, இப்போ ஓட்டியாச்சு. ஆனால் ஃபஸ்ட் வரும்போது ரொம்ப பயங்காட்டின இடங்கள்லாம் இது. ஸோ அதுதான். அதே மாதிரி எனக்கு வந்து நான் சவுதிக்கு வரும்போது நான் பயந்தது ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது, லேண்ட் ஆகிற அந்த ஒரு ஃபீட்டில் இருக்கும்போது ஸோ நான் அந்த மிரர் வழியாக சவுதியோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தேன். மேலே இருந்து குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பாலைவனத்துக்கு இடையில குட்டி குட்டியாக வெள்ளை கலர் பில்டிங் லிட்டா அந்த மாதிரி பார்த்தேன். தூசி நிறைஞ்ச ஒரு உலகத்தை பார்க்கும்போது என்ன அறியாமல் எனக்கு ஒரு பயங்க, என்ன அறியாமல் ஒரு பயம். ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சி இருந்தேன் சரிங்களா. நம்மளுக்கு தான் ஒரு ஆள் கம்பெனிக்கு இருந்தால் போதுமே, எந்த உலகத்தில் விட்டாலும் நம்ம வந்துடலாங்க. ஒரு ஆள் கம்பெனிக்கு இருந்தால் போதும், அவனுக்கு லாங்குவேஜ் தெரியுதோ எதோ அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆள் நம்ம கூட வந்தான் அப்படின்ட்டு இருந்தால் போதும், இந்த உலகத்தையே மாற்றிடலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் ஸோ இந்த 3 பேரை மீட் பண்ணேன். ஸோ இந்த 3 பேரை மீட் பண்ணும்போது அம்மாடா அவ்வளோதான், இனி சவுதி நம்மளுக்கு தான், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டில் இவங்களாம் யாரும் தெரியாது. ஸோ ஃப்ளைட்டில் ஜன்னல் வரும், உட்காந்து பார்த்துட்டே வரேன். பயம், என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், இனி எதுனாலும் வீட்டுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, திடீர்னு வீட்டுக்கு போகணுன்னா போக முடியாது, அந்த அளவுக்கு யோசித்தேன். ஆனால் இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. பாங்காடா நீங்களும் உங்கள் சௌரியம் டம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. ஆனால் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 30% முடிச்சிருக்கோம். என்ன இருக்குது 70% முடிச்சுட்டு நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு சவுதியோட மொத்த வரலாறையும் சொல்கிறேன், எனக்கு என்னென்ன நடந்து எப்படி இருந்து அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரிங்களா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், அப்புறம் லைக் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வெயில் தாழ்ந்த பிறகு ஆன் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை மாடிஃபை பண்ண போகிறேன், பின்னால் வந்து வேறு டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நாங்கள் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி எங்களால் மாட்ட முடியல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 20 வண்டி நின்றுச்சு. ஸோ அவ்வளோ வண்டியை முடிச்ச பிறகு தான் நம்ம வண்டியை பண்ணுவாங்களாமா. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டன் ரூமுக்கே வந்து ஸோ திரும்ப நம்ம சொன்ன ஆடையில் நம்மளோட ஜாய்ஸ் பாக்ஸே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம இந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணலை, பட் இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படியும் மாற்றிடும். ஸோ ஆனால் தூரமாக தெரியுது ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதேமாதிரி எல்லோ கலர் பாக்ஸ் வந்துடும். ஸோ ஃபிக்ஸடாக இருக்கும், நம்ம சாஞ்சிக்கிடலாம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் அது யூஸ் ஆகும். ஸோ இதுவும் நல்ல பாக்ஸ் தான். பட் டான் ப்ரோவோட பாக்ஸை என் வண்டியிலையும் என்னோடய பாக்ஸை டான் ப்ரோ வண்டியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நம்ம மெக்கானிக்கு. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:51 ஆகுது. ஸோ இப்போ இனி தான் போயிட்டு ஆர்டர் எடுக்கணும். ஸோ எவ்வளோ ஆர்டர் எடுக்க போகிறோன்னு தெரியல. ஸோ 15 நம்மளோட டார்கெட்டு.
பார்ப்போம் எவ்வளோ எடுக்கிறேன்னு. இப்போ இன்னைக்கு போயிட்டு அந்த பேக் மாட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஸோ அவ்வளோ தூரம் போனேன். நல்ல வெயிலுங்க, நல்ல வெயில் டைமில் தான் போனேன். அங்கே போயிட்டுனா பேக்கு பேக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த ஆட்கள் இல்லை. இன்றைக்கி லீவ் அவங்க, ஏன்னா இன்றைக்கி இங்கே ஆல்ரெடி சண்டே. ஸோ சண்டேங்கும் போது எல்லோரும் லீவும் வேறையா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மேனேஜரும் ஓனரும் மட்டும் இருக்காப்புல. அப்போ சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப ரூமில் இருந்து ஒரு ஜூஸ் குடித்தோம். வாழைப்பழம், அப்புறம் டேட்ஸு, ஹனி, அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் பங்கிங் சீடில் சன்ஃப்ளவர் சீடு. இப்போ இங்கே சன்ஃப்ளவர் சீட்லாம் நிறையா இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, உடம்புக்கு நல்லது. சீட்ஸில் எல்லாமே நல்லது தான். பங்கிங் சீடு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் ஒயிட் பங்கிங், இந்த மாதிரி நிறையா சீட்ஸ் இருக்குது. அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது தான். அப்புறம் அந்த அவ்வளோ சீட்ஸ் உள்ள போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி மில்க் ஊற்றி அடித்து ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி மெக்கானிக் ரெடி பண்ணிட்டாரு பாக்ஸ் எல்லாமே. ஸோ குடிச்சிட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு, 6:05 ஆயிடுச்சு, 6:12 இப்போ. ஓ மை காட், ரூம்லேருந்து ஸோ 6:12 ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் கூட இந்த சிக்னலில் நான் வந்து கிராஸ் ஆனதே கிடையாது. க்ரீன் சிக்னல் வந்து நான் போன மாதிரி கிடையாது. வந்து எல்லா நாளும் நின்று தான் போயிருக்கேன். அப்புறம் தான் ஸோ ஹேங்கர் ஸ்டேஷனில் எப்படி செக்ஷன் புக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஷியால் செக்ஷன், ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு இப்படி காமிக்கும். ஸோ நம்ம வந்து எந்த செக்ஷன்லனா வேணுமோ அந்த செக்ஷனில் கிளிக் பண்ணலாம். பட் நான் ஃபில்டரில் போயிட்டு முதல்ல இந்த ஆளுங்கிறத எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டில் அல் யாஸ்மின் அதை கொடுத்து கிளிக் பண்ணால் இருக்குது ப்ரோ எனக்கு. நவுல இருந்து 22.45, 23.15 ஸோ இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் புக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் செக்ஷன் அதுக்கப்புறம் தான் இல்லை, 23க்கு மேலே இல்லை. மொத்தத்தில் ரொம்ப கம்மியான செக்ஷன் தான் இருக்குது. இந்த டைமில் செக்ஷனே இருக்காது. ஒன்று முன்னோக்கிட்டே எடுத்துடணும், இல்லை அப்படின்னா செக்ஷன் இருக்காது. இப்போ செக்ஷனே இல்லை இங்கே. டான் ப்ரோக்கெலாம் செக்ஷனில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷன் போகிறாரு. ஸோ இது யாஸ்மின் செக்ஷன். ஸோ அவர் மால்கா செக்ஷன் போகிறாரு. ரெண்டும் பக்கத்தில் தான். பட் இருந்தாலும் மால்காவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராசிங் ரொம்ப தூரமாக இருக்கும். இதுவே யாஸ்மினில் அப்படி இருக்காது, கட்டாக இருக்கும். ரெண்டாக நம்ம பழகின இடம், எல்லாம் ஷார்ட்கட்டும் தெரியும், கடையும் தெரியும். அதனால் இந்த கடை இங்கே தான் இருக்கிறதுனால இப்படி திரும்பி போகலாம், இப்படி திரும்பி போகலான்னு பார்க்கலாம். இப்போ அல் மால்கா அங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அவர் அங்கே போகிறாரு. நம்மளுக்கு அல் யாஸ்மின்லேயே கிடச்சி, நம்ம இடத்துலேயே கிடச்சிருச்சு. ஆனால் 23க்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் கிடச்சிருக்கு. ஐ மீன் 10 மணி வரைக்கும் கிடச்சிருக்குங்க. 10 மணிக்கு பிறகு இல்லை, 10 மணிக்கு பிறகு நம்ம வேறு ஏதாவது செக்ஷன் புக் பண்ணணும். பார்ப்போம், இன்றைக்கி எப்படியா ஆர்டர் அடித்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது போயிடணும். தெரியல, பார்க்கலாம். இப்போ தான் புக் பண்ண பிறகு தான் நான் வந்து சும்மா கேட்போம் குரூப்பில் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், காலையில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே இந்த 9 மணிக்கு காலையில் வருவாங்க. ஸோ அந்த பசங்க சொல்கிறான்ல, மொத்தத்துலேயே 5 ஆர்டர் தான் இவ்வளோ நேரம் அடிச்சிருக்கோம், ஆர்டரே இல்லை அப்படின்னா. அப்போ சரி ஒருத்தனுக்கு தான் அப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தா இன்னொருத்தன் 4, 6 அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடிக்குது பார்த்தீங்களா, ஒரு காற்று அடிக்குது. இந்த காற்றும் பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்குங்க. இந்த அடுப்பு பக்கத்தில் இப்போ வீட்டில் நல்லா வடை சுட்டுட்ருக்காங்கன்னு வைங்களேன். அந்த வடை சுடுற எண்ணெய் சட்டி பக்கத்தில் இருக்கும்போது ஒரு வெக்கை அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக இந்த மாதிரி கிடையாது. இவ்வளோ நாள் நான் இங்கே இருந்திருக்கேன். ஸோ ஒரு 5 மணிக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே சில்னஸ் மாறிடும். அப்போ தான் இந்த ஜாக்கெட்டோட யூஸே இருக்கும். ஏன்னா நல்லா குளிர ஆரம்பிக்கும் லைட்டாக. ஆனால் இப்போ நான் ரைட் பண்ணுறேன், என் மேலே அடிக்கிற காற்றே பார்த்தீங்கன்னா வெக்க காற்றாக இருக்குது. அப்போ என் கால் பக்கத்தில் எவ்வளோ வெக்கையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி இன்ஜின்லேருந்து வர காற்று, அப்புறம் என்னோடய ஆப்போசிட்டில் அடிக்கிற காற்றுலாம் சேரும்போது என் காலில் எந்தளவு கொதிக்கும்னு நினச்சி பாருங்கள். என்னன்னு தெரியல, வர கிளைமேட் மாறிட்டே இருக்குது. பிகாஸ் இனிதான் சவுதி அரேபியாவோட உண்மையான ஹீட்டுக்குள்ளே இறங்க போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த சூடான தட்பவெப்ப நிலைகளுக்குள்ளே இனிதான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் தண்ணி இப்போ தான் 2 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்தேன். அதில் முக்கால்வாசி ஒரு
200-250 ml குடிச்சிட்டேன் ஒரே நேரத்தில். அந்தளவு ஹீட்டாக இருக்குது. வாய் வறண்டு போகுது. உதடு வெடிச்சு, ஆல்ரெடி உதடு வெடிச்சிருச்சுன்னா டம், அந்த வெடிப்பில் வெடிப்பு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட். ஸோ இது நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, அரை ml அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது அப்படி இல்லை, 1/2 மில்லியன். ஸோ 1/2 மில்லியன் இது. ஸோ இங்கே KFC, டைம் ஹாட்டு, ஸோ நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் ஜான் பர்கர் இருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை தர்ற கடையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன். எனக்கு கஸ்டமர் வீட்டு போனோம். கஸ்டமர் வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை மக்களே. ரெஸ்டாரண்ட் என்ன இருக்குது, வீடு பின்னாடி இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக 750 மீட்டர்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட் டெலிவரி இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க, லீவ் இல்லை. ஸோ சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் இவங்க மோஸ்ட்லி லீவ் தான் இவங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு வெளியே அவுட்டிங் வந்துடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஆர்டர்ஸ் இருக்காது பெருசாக, அது ஒன்று. ரெண்டாவது, ஆர்டர் இல்லாத டைமில் ஏதாவது ஒரு ஆர்டர் வருதுன்னு வைங்களேன், அந்த ஆர்டரும் ரொம்ப லாங்காக இருக்கும். ஏதோ எனக்கு இப்போ காட் கிரேஸ் பக்கத்தில் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. மற்ற டைமில் ஆர்டரே இல்லாத டைமில் ஆர்டர் வருது அப்படின்னா, ஏதாவது 1-2 ஆர்டர் வருதுன்னா அந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 10-15 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும். ஸோ கண்டிப்பாக 15 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே கூட இருக்கலாம்னு வைங்களேன். இல்லை வேணால் 1% சேஃப்டிங்களாம், சரிங்களா. மிச்சம் 99% அன்சேஃப்டியான ஒரு ஜாப்னா இதுதான். இதுக்கு நீங்கள் என்ன தான் சேஃப்டி கார்ட்லேருந்து எல்லாம் போட்டாலுமே ஆக்ஷன் நடக்கணுன்றதா நடந்துடும். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தாங்க, என்னன்னே தெரில, ரொம்ப வெக்கையாக இருக்குது, வெக்க காற்றா இருக்குது. இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ என்னன்னு தெரில. ஸோ 2வது ஆர்டரும் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 6.4 கிலோமீட்டர் தான், 9 நிமிஷத்தில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக கொடுத்துட்டு திரும்ப நல்லபடியாக வந்து அதே இடத்துல உட்காந்துட வேண்டியதான். 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டரு. அப்படி பார்த்தாலும் நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி 2 இன்னும் அதிகபட்சம் பார்த்தா ஒரு 8 ஆர்டர் அடிக்கலாம் இன்றைக்கி, அவ்வளோதான் நினைக்கேன். தெரில, நம்ம நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 3 ஆர்டர் கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சேர்த்து பண்ணுவோம், அவ்வளோதானே. இங்கே பாருங்க, BMW, சாரி பென்ஸ், பாரத் பென்ஸா நடக்கிறாங்க. ஹேங்கர் ஸ்டேஷன்லேயும் சரி, ஜாய்ஸ்லேயும் சரி ஆர்டர்ஸே இல்லை இன்னைக்கு. சரி பார்ப்போம். கிடச்சிருச்சு. சேம் காஃபி, 2 காஃபி, அப்புறம் 2 பிஸ்கெட். 2 காஃபி 2 பிஸ்கெட்னு நீங்கள் நினைப்பீங்க ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ 80 ரியால். எவ்வளோ? 80 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 1700 300 வரும். ஸோ இல்லை 1700 வரும், சாரி 1700. 2 காஃபி 2 பிஸ்கெட். ஏன்னா இங்கே காஃபி சீடோட ரேட் அதிகங்க. ஏன்னா எல்லாமே அங்கேருந்து தான். எங்கேருந்து வருதுன்னா, நம்ம இந்தியன் காஃபீஸ் பெருசாலாம் இங்கே யாரும் இது இல்லைங்க. ரஷ்யன்ஸ், அப்புறம் இட்டாலி, ஸோ கொஞ்சம் ரிச்சான சைட்லேருந்து தான் இங்கே காஃபி சீடு வருது. இந்தியன் சீடு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நான் பார்த்த எல்லா காஃபி கடையிலையுமே மேட் ஃப்ரம் இட்டாலி, ரஷ்யா, ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களே தவிர இந்தியா அப்படின்னு போட்ட கிடையாது, நான் பார்த்த கிடையாது பெருசாக. அதேமாரி மீட்டு, ஸோ மாட்டு இறைச்சிருக்கு பார்த்தீங்களா, அது போட்டிருக்காங்க. ஸோ எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னு போடுவாங்க. அதில் டாப் 1ல் இருக்கிறது நம்ம இந்தியா தான். ஸோ மாடு வளர்க்கணும், மாடை சாவடிக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்படி சொல்கிற கோஷ்டி இருக்குது. சரிங்களா. அங்கேருந்தால் எக்ஸ்போர்ட்டும் பெருசாக இருக்குங்கும்போது இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை நான் பார்த்துருக்கேன். வீல் அப்படிம்பாங்க. வீலுங்கிறது கண்ணுக்குட்டி, பெரிய மாடு இல்லை, கண்ணுக்குட்டி. அதோட கறி வந்து பர்கருக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி பண்ணுவாங்க. நான் வீல் சாப்பிட்ருக்கேன். வீல்ங்கிறத சொன்னது அந்த கண்ணுக்குட்டியோட இறைச்சி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பர்கரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த பர்கர் கிங்கு, ஹர்டீஸு, அதுக்கப்புறம் KFC, ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீல் தான் யூஸ் பண்ணுறாங்க பர்கருக்கு. ஸோ மற்ற மீட் வந்து பீஃப், அது பெருசு யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி கவு யூஸ் பண்ணுவாங்க. என்னடா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தானே, மாடு தானே அப்படின்னு நினைப்போம். இங்கே மாடே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வகையான மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான புல்லை மட்டும் கொடுப்பாங்க. அதேமாரி
நிறையா இருக்குங்க. அப்படி கொடுத்து வளர்க்குற அந்த மாட்டுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு. ஸோ இந்தியா ஒரு கலாச்சாரமான நாடுங்கிறதுனால மாடு சாப்பிட மாட்டுக்கும் இல்லை, நானும் சாப்பிடுவேன். அதுக்குன்னு நான் தமிழன் இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, மாட்டு இறைச்சி சாப்பிட்டா நீ தமிழன் இல்லைங்கிறது. நான் தமிழங்க, பச்சை தமிழன். ஸோ அப்படி சாடக்கூடாது அப்படின்னா, இந்தியா ஒரு கலாச்சாரமான ஒரு நாடு, மாடை மதிக்கிற நாடுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன கொண்டு வந்து வளர்க்கவே போகிறாங்க, கோயில் கட்டி கும்பிட போகிறாங்களா? வெட்டி தொங்க விட்டு திங்க போகிறாங்க. அதுக்கு தான் அனுப்புகிறோம் தெரியுதுல்ல, அப்போ அனுப்பக்கூடாதுல்ல. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? வேண்டாம்ப்பா, அரசியல் வேண்டாம்னு நினைக்கேன், ஆபத்து பெருசாக இருக்கும். ஆனால் உண்மை சொல்கிறேன், மாடை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கும் போது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தானே நிறைய பேர் அதை சாப்பிட்டு பழகுறாங்க. இப்போ பாருங்கள், என் கூட ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா மாடே சாப்பிட மாட்டான். ஸோ ஸ்டார்டிங்கில் பட் அவன் சவுதி வந்து ஒரு 6 மாதமோ 7 மாதமோ இருந்திருக்கான். இப்போ மாட்டு இறைச்சி நல்லா சாப்பிடுவான். நீ கொடுக்குற, அதனால் நான் திங்கிறேன், நீ கொடுக்கலன்னா நான் திங்க மாட்டேன், அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6 ஆர்டர் நம்ம முடிச்சிருக்கோங்க. டேட் மேலே தெரியுதா? ஸோ 6 ஆர்டர் முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு ரியல் டிப் தந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி டோட்டலாக நம்மளோட 20ஆம் நாளோட ஆர்டர் வந்து 6 ஆர்டரு.